மாதக்கணக்காக இழுத்தடிக்கப்பட்ட அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த மட்டும், மேலை நாடுகளை பொறுத்த மட்டும் வர்த்தகம்ங்கிறத வர்த்தக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தம். ஒரு நாட்டை சதி பண்ணி வீழ்த்துறதுக்கு வியாபாரத்திலேயே வீழ்த்துவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் வர்த்தகம்ங்கிறது ஆதரவு நிலை, உபகார நிலை, உதவி செய்வது, அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது, அதுதான் இந்திய வர்த்தகம். ஆனால் மேலை நாடுகளுடைய வர்த்தகம் அப்படி இல்லை. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய சோளம், அவங்களுடைய கோதுமை, அவங்களுடைய அரிசி, அவங்களுடைய பால், இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அப்படி வாங்கினா நம்முடைய விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய அரிசியும் கோதுமையும் பாலும் விற்பனை ஆகாது, அதனால நமக்கு வீழ்ச்சி ஏற்படும். அதை ஒரு போர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நிர்பந்தம் பண்ணாங்க. ரஷ்யா உக்ரைன் சண்டைக்கு காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா உட்பட நேட்டோ படைகள் உக்ரைனில் உட்காரணும், அங்கே உட்கார்ந்து ரஷ்யாவை தாக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டதுனால தான் ரஷ்யா உக்ரைனை தாக்குனாங்க. நீ அந்த நேட்டோ படைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த சண்டையே வந்தது. அப்போ சண்டைக்கு காரணம் அமெரிக்கா தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுனால தான் அவங்க ரஷ்யாக்காரங்க சண்டையே நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரஷ்யாக்காரங்க விலை குறைவாக எண்ணெய் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை விட விலை குறைவாக கொடுத்தா உங்கள்கிட்ட வாங்க போகிறோம், இதில் என்ன இருக்குது, அதனால நாங்கள் நிறுத்த முடியாது அப்படின்ட்டு இந்தியா சொல்லிட்டாங்க. அப்போது எண்ணெய் வாங்குறத நிறுத்தலைனாலும் அதனால் போடப்பட்ட 25% அபராதம் வரியை அந்த அமெரிக்கா நீக்கி கொண்டது. அதோடு நிற்கலை, ஏற்கனவே இருந்த 25% வரியில் 7% குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ அமெரிக்கா தான் அடிபணிந்தது. இப்போ இங்கே காங்கிரஸ்காரன், ஐயோ மோடி என்ன பண்ணிட்டாரு, அடி பண்ணிச்சிட்டாரு மோடி, எல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு, எதையுமே விட்டு கொடுக்கல. அமெரிக்காவிலேருந்து பால் வரக்கூடாது, அரிசி வரக்கூடாது, கோதுமை வரக்கூடாது அப்படின்னு கிளியராக இருக்குது, ஒரு சொட்டு உள்ள வரக்கூடாது. அப்போ எதுக்கு வரி சலுகை அமெரிக்காவில்? விவசாய உரத்துக்கு, உரம் சப்ளை பண்ணிக்கலாம், நாங்கள் வாங்குகிறோம். பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையில் அக்ரிமெண்ட்னா, இங்கே இருந்து சில பொருள் அங்கே விற்பனையானால் அந்த தொகைக்கு ஈடுகட்டக்கூடிய வகையில் அங்கே இருந்து இங்கே நம்ம வாங்கணும். அதே போல் விமான உதிரி பாகங்களை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது, அது நமக்கு தேவையும் தானே, வரி சலுகையில் வாங்கிக்கிறோம். அதே போல் நம்முடைய மருந்து, நம்முடைய ஆபரணங்கள், இதெல்லாம் வரியே இல்லாமல் அவங்க வாங்குறாங்க. மற்றபடி 18% வரி. ஆக நல்ல ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். எவ்வளவோ மல்லு கட்டி பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க, இந்த வியாபாரத்தில் இந்தியாவை வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியா ரஷ்யாவிலிருந்து விலை மலிவாக வாங்குறத தடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது அவங்களால முடியலை. இந்தியா தான் வெற்றி கண்டது. பிரதமர் நரேந்திர மோடி தான் வெற்றி கண்டார். வணக்கம்.